கொலை சேவல். என்னங்க அது கொலை சேவல்? அது ஒரு சாதி மறுப்பு இயக்கம், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அவர்கள் திருமணமாகி ஒரு குழந்தை மாதமாக இருக்கிறது. அதற்கு எப்போதுமே அந்த ஊர் ஐதீகப்படி தங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் ஒரு சின்ன பலி கொடுத்து, ஏன்னா பிரசவமெல்லாம் நடக்க போதில்ல, அதனால் பலி கொடுத்து அந்த சாங்கியம் செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள். குடும்பத்தோட அது காடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு எல்லாம் போகிறாங்க. போகும்பொழுது வழக்கமாக என்ன செய்வோம், அந்த யங்ஸ்டர்ஸு இருக்கக்கூடிய அந்த இளம் தம்பதிகள் மாதமாக இருக்கக்கூடிய தன் மனைவியை அழைச்சிக்கிட்டு பிந்தி வராது. அவங்க வேலையில் இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க, ஒரு பொது வண்டியில் போகிறாங்க. அப்படி போகிறப்போ இவங்க போகிறாங்க. அப்படி போய் இவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று, குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பலி கொடுத்தார்களா, அந்த சேவல் என்று சொல்லக்கூடிய அந்த பலி கொடுத்தார்களா, போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, இது ஒரு இது. அதாவது ஜாதி என்று ஒன்று வந்துவிட்டால் அது இரத்தத்திலே ஊறப்பட்டது. பல 100 ஆண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இல்லை. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சனாதானம் என்ற ஒரு மேட்ரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை தங்களுடைய வசதி வாய்ப்புக்காக சாதியை பிரித்து அவர்கள் கையாண்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும், அண்மை காலத்தில் வந்த ஒரு 60 வருடங்களை பார்த்தா சாதியை தூக்கி பிடிக்கிறது, தூக்கி பிடிக்க வைக்க ரொம்ப ஒரு சின்ன மைனாரிட்டி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மிக மைனாரிட்டியான ஒரு சமூகத்தில் சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். இதுதான் நடப்பு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக ஒரு 500 குடும்பம் 1000 குடும்பம், இல்லை அதிகபட்சம் ஒரு 10,000 குடும்பம் இருக்கக்கூடிய குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும். இவர்கள் தனது சுய இதுக்காக பண்ண முடியாது, சுய பலத்தில் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட மேஜர் சாதியை வச்சு பண்ண முடியாது. ஆனால் மேஜர் சாதியை தூண்டி விட்டு ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதியை தூண்டி விட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அன்னையிலேருந்து இன்ன வரல. என்றைக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஜாதி கட்சி இல்லைன்னு சொன்னாலும் இப்போ ஆளக்கூடியது ஒரு சமுதாயங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த ஒரு கீழ்நிலை மக்களை 25% இருக்கக்கூடிய கீழ்நிலை மக்களை சப்ரஸ் பண்ணிவிட்டு மிச்சவர்களை தூண்டி விட்டு ஒன்றோட ஒன்று தூண்டி விட்டு முட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் இன்றைய அரசியல். அது இந்த படத்தில் அரசியலாக சொல்லப்பட விட்டாலும் உணர வைத்திருக்கிறார்கள். என்னங்க, ஒரு பொம்பளை பிள்ளை மாசமாக இருக்குது, அந்த மாசமாக இருக்கக்கூடிய பொண்ணு அது தனக்கு கீழே உள்ள ஒரு ஜாதி, எல்லாமே உழைப்பாளி தாங்க, எல்லாம் உழைப்பை கையை ஊனி தான் கரணம் பாயணும், பொழப்பு நடத்தணும். அந்த ஒரு முன்னேறிய அந்த கீழ்நிலை அடித்தட்டிலிருந்து நலிந்த இதிலேருந்து அது சப்ரஸ் செய்யப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து வந்த பையனை ஒரு திருமணம் செய்யணும். என்ன அர்த்தம், என்னாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைக்கு நம்மளுடைய பெண்ணையோ பையனோ கொடுப்போம். சித்தா பெரிய பிள்ளை சொந்தக்காரன் ஜாதியிலே என்னுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்கல, ஒத்து வரல, இல்லை அதுக்கு பிடிச்சது. அப்போ அது நம்மகிட்ட இந்த சரியான ஆம்பளை இல்லை, நம்ம ஜாதியில் சரியான ஆம்பளை இல்லை, அதனால் பெண்ணு போகும். அதில் பெண் இல்லை, சரியான இன்னொரு ஆணை தேடி போகும்போது இது என்னது, அதை அப்படி தூண்டுதலாக பண்ணி அரசியலுங்கிற பேரில் பொருள் செய்வார்கள். அது இங்கே முழுமையாக காட்டப்பட ஜாதி தான் சொல்ல. இதில் என்னாச்சுன்னா, நம்முடைய கலையரசன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காலத்தில் சுந்தரராஜன் ஒரு அழகான ஒரு இளைஞர், அவர் போய் அப்பா கேரக்டர் கொடுத்தாங்க. வி.கே. ராமசாமி ஒரு அழகான இளைஞர் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் இந்த காலம் அப்படியே ஆக்கி விட்டு இன்றைக்கி அந்த வாழ்நாள் ஃபுல்லாக அவருடைய நிலைவந்துவான் மாதிரி அந்த அப்பாவை ஆக்கிட்டாங்க. வி.கே. ராமசாமியாக இருக்கட்டும், நம்ம சுந்தரராஜன், அது மாதிரி சில மனிதர்கள். அதுபோல் நம்ம கலையரசன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜாதி மறுப்போ ஒரு லோயர் கம்யூனிட்டியாக நடிக்கணும்னா கூப்பிடியா கலையரசனைங்கிற மாதிரி செய்து விட்டு அவர் வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க. இவருக்கு வேறு வழியில் வேறு எதுவும் கேரக்டர் கூட பண்ணியே கிடக்க முடியாதுல்ல, அதே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னாச்சுனாக்கா, அதில் கலையரசன் அதோடைய விளிம்பு நிலையிலிருந்து முன்னேறிய ஒரு இளைஞனாக, குறிப்பாக ஒரு சமுதாய சிந்தனை உள்ள இளைஞனாக, மனைவியை கண் போல உயிர் போல பாதுகாக்கக்கூடிய இளைஞனாக நடிக்கிறார். இதில் என்னாச்சுன்னா, பிஜி முத்தையா தான் அதை கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மலைப்பகுதி வழியாக போகும்பொழுது என்ன பிஜி முத்தையா பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி இதில் என்னாச்சுன்னா, கிளைமேக்ஸ் ரொம்ப மிக முக்கியமாக கொடூரமாக இருக்கிறது. இது என்ன ஒரு தீர்வு போய் சொல்லுவதற்கு திரைப்படம் அல்ல. தம்மடிக்காதீங்கன்னு ரஜினிகாந்த் சொன்னார். ஆனால் அவர் அடிக்கிற ஸ்டைலை பார்த்தாங்க. ராகவேந்திரா படத்தில் அடிக்கல போயிட்டாங்களா இல்லை. சினிமா என்பது மக்களை தெரியுது. அது சாமியை நினச்சாலும் அதை
அந்த என்ன சொல்கிறாருன்னா, இயக்குனர் சாமியை நினச்சாலும் பண்ண முடியாதுயா, மனமாற்றம், முன்னேறுங்கள். படிப்பு மட்டும்தான், அது பல விஷயம் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும்ங்கிறத சொல்லப்பட்டாலும், இதில் வந்து காரணங்கள் சொல்லப்படாமலே அவருடைய ஃபிலிம் இஸ் டைரக்டர்ஸ் மீடியாங்கிறதுனால அவர் அந்த தயாரிப்பாளரும் அந்த எண்ணத்தில் சிங்க் ஆகி இப்போ செய்திருக்கிறார்கள். இது என்னாச்சுன்னா, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் சொல்லலாம், உதாரணங்கள் காண்பிப்பதற்காக சொல்லலாம். உதாரணங்கள் என்னென்னா, ஒரு மரம் சாய்வது போல், விளக்கு அணைவது போல் செய்வாங்க. அது தமிழ் திரையுலகில் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இதில் வந்து இந்த விளக்கு அணையிறது, அது மாதிரி சில அபசகுணங்கள் என்பதை சிம்பாலிக்கலாக காமிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். எனினும் அது ஒரு சமுதாய சிந்தனை உள்ள மனிதர்கள் அது காதலிக்க முந்தி பிந்தி என்ன முன்னெச்சரிப்பதை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஊரை விட்டு போறீங்க, எதுக்குடா உள்ளூருக்கு போறீங்க, அங்கே போய் குலதெய்வம் உந்தாணி செய்வோம் இதெல்லாம் எதுக்கு பார்க்க போறீங்க, அது ஒன்றும் பெரட்ட பொருளை உருட்டு போகிறத சொல்லியிருக்கிறார். குடும்பத்தோடு பார்க்கலாம்.